பிரகாஷ் ராஜ் தன்னை ஒரு குமுதம் பத்திரிகையில் தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார் பிரகாஷ் ராஜ். அதில் அவர் சொல்றாரு, எங்கள் அம்மா ஒரு நான் யாருக்கு பிறந்தேன்னு எனக்கே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. அதை தொடர்ந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கைது செய்யப்படுற இந்த விவகாரம் 4 இடத்துல ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கு. எப்படி வந்தது? சட்டப்படி பெரிய தப்பு. ஏற்கனவே 2 கூட சமன் அனுப்பி பார்த்தாங்க, வரல. இப்போ பிடிவாரண்டை பிரிவிச்சிருக்காங்க. அதனால் எந்த நேரத்துலையும் பிரகாஷ் ராஜ் கைது செய்யப்படலாம். ஆர்வ கோளாறுல இப்போ அமைச்சர்கள் எல்லாரும் தங்களுடைய தலைவரை போற்றி பாடாட்டி பொண்ணுங்கிற மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன, கருத்தர் வரலாறு என்ன, இதெல்லாம் வரலாறை பார்த்துட்டு பேசணும். ஆனால் இந்திய வரலாற்றில் காஷ்மீர் முதலமைச்சர் ஷேக் அப்துல்லா 52வது வயசுல, இதே 52வது வயசுல 16 கிலோமீட்டர் ஓடிருக்காரு. அது ஆதவர்ஜினாவுக்கு தெரியலையா, இல்லை அப்போ அவர் சன் டிவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியல. மாரத்தான் விஜய் ஒன்றில் தப்பே இல்லை. ஆனால் அவருடைய எத்தனை படங்களில் அவர் போதை கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஒரு வார்த்தை, நான் சினிமா நடிகனாக இருக்கும்போது என்னுடைய படங்களை பார்த்து தண்ணடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஓப்பனாக சொல்லணும். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரட்சியாளர் எம்ஜிஆர் எந்த படத்துலையும் சைடு பிடிக்க மாட்டார், எந்த படத்தையும் தண்ணி அடிக்க மாட்டார். முதல்ல நான் தண்ணி அடிக்கிறதுன்னு அவர் சொல்லணும். 6 மணிக்கு மேலே விஜய் யாரும் சந்திக்க முடியாது, 6 மணிக்கு மேலே அவர் போதையை போடுறாரு, 6 மணிக்கு மேலே அவரை யாரும் சந்திக்க முடியாது, 6 மணிக்கு மேலே அவர் போதையில் இருக்காரு, பேரவங்களை கூட தண்ணி அடிப்பாரு. சமீபத்தில் கூட அவர் ஒரு ஜீப் ஓட்டி போனார்ல, இங்க சாய்பாபா கோயிலிருந்து மைசூர் வர்றதுக்கு, அதில் ஃப்ரண்ட்லேயே பாட்டில் இருந்தது போட்டோ எடுத்து போட்டுக்காங்க. அது ஏதோ ஜூஸ் பாட்டில் தான் சொல்லியிருந்தாங்களே சார். இல்ல, க்ளோஸ் அப் காமிச்சா அது பராண்டி பாட்டில், அது வெளிநாட்டு பாட்டிலும் தெரியுது. ஏங்க, இந்த விஷயத்தை பத்தி எக்கச்சக்கமான செய்திகள் வருது. ஒரு முறை கூட அவரு அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி அவர் பயணம் செய்த தனி விமானத்தில் ஆதவர்ஜினா பாட்டில் கொண்டு போனார். கொண்டு போகக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. நடந்ததா இல்லையா? ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன். ஆதவர்ஜினா தானே எடுத்துட்டு போனாரு விஜய் அவர்கள். ஆதவர்ஜினா கூட போனாரு, அவரே எடுத்துட்டு போவாரு, மேல வந்து எடுத்து போவாரு. இப்ப நான் எடுத்துட்டு வந்தா அது நீங்க குடிக்கிறதுக்கு தானா? இப்ப நான் எடுத்துட்டு வந்தா அது எனக்கு இல்லையா? நீங்க எடுத்து வந்தா உங்க புருஷங்காரன் குடிக்கிறதா அர்த்தம். ஆதவர்ஜினா என்ன அவரோட மனைவியா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவருடைய எடுபடியான அமைச்சர். அவர் திரும்பி பார்த்தா அவர் ஆக்ஷன் கொடுப்பாரு. விஜய்ங்கிற போர்வையில தானே அவர் அமைச்சராக இருக்காரு. ஆதவர்ஜினா தனி மனுஷன் அமைச்சராக முடியுமா? எல்லா தொழிலையும் நான் இருக்கிறேன், நான் தான் நிற்கிறேன்னு விஜய் அறிவிச்சாரு. அதான் ஓட்டு விழுந்துச்சு. இந்த மூஞ்சிக்கு அவன் ஓட்டு போடுவான். அந்த அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. 6 மணிக்கு என்னாச்சுன்னா நான் தண்ணி அடிக்கணும்னு என்ன இருக்கு? காலத்துல களவும் கத்துமுறைங்கிற மாதிரி நான் சாப்பிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இல்லை, நான் இப்போ நான் உங்களுக்கு உதாரணமா இருக்கணும். என்ன நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லணும்ல. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுஜி. இன்றைய நிகழ்ச்சியில் சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச சினிமா நடிகரும் விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு போதை ஒழிப்பு நாளை முன்னிட்டு மேரத்தான் ஒன்று ஓடி இருந்தார். இந்த மேரத்தானை தொடர்ந்து ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் யங் சிஎம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் சிஎம் 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடின ஒரு சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்வ கோளாறுல இப்போ தமிழ்நாடு வெற்றி கழக அமைச்சர்கள் எல்லாரும் தங்களுடைய தலைவரை போற்றி பாடாட்டி பொண்ணுங்கிற மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன, சரித்திர வரலாறு என்ன, இதெல்லாம் வரலாறை பார்த்துட்டு பேசணும். நீங்கள் தளபதி விஜய் முதல்வரை பாராட்டுறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்திய வரலாற்றில் காஷ்மீர் முதலமைச்சர் ஷேக் அப்துல்லா 52வது வயசில், இதே 52வது வயசில் 16 கிலோமீட்டர் ஓடிருக்காரு. அது ஆதவர்ஜினாவுக்கு தெரியலையா, இல்லை அப்போ அவர் சன் டிவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், போதை விழிப்புணர்வு மாரத்தான் விஜய் ஒன்றில் தப்பே இல்லை. ஆனால் அவருடைய எத்தனை படங்களில் அவர் போதை கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நடித்தே தப்பு இல்லை, அதெல்லாம் ரசிச்சிட்டோம், பார்த்துட்டோம், மறந்துட்டோம். ஒரு வார்த்தை, நான் சினிமா நடிகனாக இருக்கும்போது என்னுடைய படங்களை பார்த்து நீங்கள் தண்ணடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஓப்பனாக சொல்லணும். அப்போ தான் அந்த இளம் பிஞ்சு உள்ளங்களுக்கு, ரசிகர்களுக்கு ஏறும். சரி, தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரட்சியாளர் எம்ஜிஆர்
எந்த படத்துலையும் சைடு பிடிக்க மாட்டார், எந்த படத்தையும் தண்ணி அடிக்க மாட்டார். ஆனால் அந்த கேரக்டர் ஹிந்தியில் வந்து தர்மேந்திரா பண்ணியிருந்தார். அப்போ அந்த படத்தில் தண்ணி அடிக்கிற காட்சி அவசியம்னு டைரக்டர் சொன்னார். அப்போ அவர் என்ன செஞ்சார்னா, ஹீரோ குடிப்பார், ஆனால் அவருடைய மனசாட்சி தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போது எம்ஜிஆர் சைடு சந்தோஷமாக இருந்துச்சு, எம்ஜிஆர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய ரசிகர்களையும் உங்களுடைய தொண்டர்களையும் போதையில் மிதக்க வச்சிட்டீங்க. இப்போ எல்லா ரசிகர்களும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் சினிமாவில் நடிக்கும்போது அந்த சினிமா கதாநாயகன் வேஷத்துக்கு தேவைப்பட்டுச்சு, நான் தண்ணி அடித்தேன், எனவே அதை ஃபாலோ பண்ணாதீங்க, தண்ணி அடிக்காதீங்கன்னு அவர் சொல்லணும். முதல்ல நான் தண்ணி அடிக்கிறதுன்னு அவர் சொல்லணும். இப்போ நிறைய வதந்திகள் பரப்பிட்டு இருக்கு. நான் நல்லா சொல்கிறேன், வதந்திகள் சொல்கிறாங்க 6 மணிக்கு மேலே விஜய் யாரும் சந்திக்க முடியாது, 6 மணிக்கு மேலே ஒரு போதையை போடுறாரு அப்படின்னு எல்லாரும் வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மறுப்பு சொல்லணுமா இல்லையா விஜய்? நான் 6 மணிக்கு மேலே இந்த வேலை செய்வேன், ஃபைலும் பார்க்குறேன் வீட்டில் உட்காந்துட்டு, ஆனால் நான் தண்ணி அடிக்கல அப்படின்னு அவர் சொல்லணும். சார், இப்படி எல்லாரும் பேசுறதுக்கும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா? யார் என்ன வேணால் சொல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் 7 மணிக்கு மேலே உட்காந்து தண்ணி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போய் சொன்னாலும் நீங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியுமா? ஏங்க, நான் தண்ணி அடித்தேன்னா தண்ணி அடிக்கலாம் எவனுக்கு என்ன? நான் சொல்கிற கருத்து முக்கியம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ பேச்சு அப்படி அடி வருதா இல்லையா? விஜய் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 6 மணிக்கு மேலே அவரை பார்க்க முடியாது, 6 மணிக்கு மேலே அவரை யாரும் சந்திக்க முடியாது, 6 மணிக்கு மேலே அவர் போதையில் இருக்கார், கேரவனில் கூட தண்ணி அடிப்பார். சமீபத்தில் கூட அவர் வந்து ஒரு ஜீப் ஓட்டிட்டு போனார்ல, எங்கே அங்கே சாய்பாபா கோயிலேருந்து மைசூர் வர்றதுக்கு, அதில் ஃப்ரண்ட்லேயே பாட்டில் இருந்தது, ஃபோட்டோ எடுத்து போட்டுக்காங்க. அது ஏதோ ஜூஸ் பாட்டில் தான் சொல்லியிருந்தாங்களே சார். இல்லை, க்ளோஸ்அப்பில் காமிச்சா அது பராண்டி பாட்டில், அது வெளிநாட்டு பாட்டிலும் தெரியுது. அப்போது அதை ஒரு அந்த சைடு அவர் மறுக்கவே இல்லை இது வரைக்கும். ஏங்க, இந்த விஷயத்தை பற்றி எக்கச்சக்கமான செய்திகள் வருது, ஒரு முறை கூட அவர் நோ நான் அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ஃபோட்டோ வெளிநாட்டு மது பாட்டில் ஒன்று, அதே மாதிரி அவர் பயணம் செய்த தனி விமானத்தில் ஆதவர்ஜுனா பாட்டில் கொண்டு போனார், கொண்டு போகக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. நடந்ததா இல்லையா? ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன்னு. அது ஆதவர்ஜுனா தானே எடுத்துகிட்டு போனார் விஜய் அவர்கள். ஆதவர்ஜுனா வந்து கூட போனார், அவரே எடுத்துகிட்டு போவார், பின்னால் அவர் வந்து எடுத்துகிட்டு போவார். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தால் அது நீங்கள் குடிக்கிறதுக்கு தானா? இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தால் அது எனக்கு இல்லையா? நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் உங்கள் புருஷங்காரன் குடிக்கிறதா அர்த்தம். ஆதவர்ஜுனா என்ன அவரோட மனைவியா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவருடைய எடுபடியான அமைச்சர். அவர் திரும்பி பார்த்தா அவர் ஆக்ஷன் கொடுப்பார். விஜய்ங்கிற போர்வையில் தானே அவர் அமைச்சராக இருக்கார். ஆதவர்ஜுனாங்கிற தனி மனுஷன் அமைச்சராக முடியுமா? எல்லா தொழிலையும் நான் இருக்கிறேன், நான் தான் நிற்கிறேன்னு விஜய், தளபதி விஜய் அறிவிச்சார். அதனால தான் ஓட்டு விழுந்துச்சு. இந்த மூஞ்சிக்கு எவன் ஓட்டு போடுவான்? இது அந்த அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. அதனால சொல்ல, அதாவது ஏன் வந்து ராமன் வந்து தன்னுடைய சீதையை, தன்னுடைய மனைவியை தீக்குளிக்க வச்சான்? சாதாரண ஒரு செலவு தொழிலேன்னு சொன்னான். இவனால இங்கே வச்சுருந்தான் ராவணன் சும்மா இருப்பானான்னு சொன்னான். ஸோ தன்னுடைய மனைவியை ஒரு ரோட்டில் ஒருத்தன் சொல்லிட்டான், அதை நம்ம சீரியஸாக எடுக்க கூட நினைக்கல, போய் தீக்குளிச்சிட்டு சொன்னார். அது ராமன் செய்த தவறாக கூட இருக்கலாம், தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அரசன்கிற முறையில் அந்த ஆள் செஞ்சானா இல்லையா? அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது ஒரு தலைவனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிரூபிச்சாகணும். இப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் இருக்கும்போது கப்பல் ஊழல்னு சொன்னாங்க, யார் கருணாநிதி சொன்னார். அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், ஏண்டா கப்பலே வாங்கல எப்படா ஊழல் பண்ண முடியும், ஒரே வார்த்தை கேட்டார், க்ளோஸ். அந்த மாதிரி 6 மணி என்னாச்சுன்னா நான் தண்ணி அடிக்கணும்னு என்ன இருக்குது? ஒரு காலத்தில் களவும் கத்துமுறைங்கிற மாதிரி நான் வந்து சாப்பிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக இருக்கணும், என்னை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும்ல. சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் ஒன்றா சரியாக வச்சா? இது வந்து ஒரு மீடியாக்காரனுடைய மனசாட்சியின் குரல். அவரை நான் வந்து எந்த விதத்துலையும் நான் பழித்து பேசவே இல்லை.
புரியுதா? ஏன்னா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை கண்டுங்கனாமல் போயிட்டே இருக்கீங்க. நான் இனிமேல் இப்போ குடிப்பதில்லை இன்னும் சொன்னால் கூட போதும். இப்போது குடிப்பதில்லை, குடிப்பதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதான். ஓகே சார், அந்த மாதிரி விஜய் சைட்லேருந்து ஒரு கருத்து வெளியே வரணும், அவர் சொல்வாரான்னு பார்ப்போம். ஆமாம், இதை எதிர்கட்சிக்காரன் சொல்லிகிட்டே இருக்கான், டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னவோ அவங்க கட்சிக்காரன் எவனும் குடிக்காமல் இருக்கிற மாதிரி. அந்த ஏன்னா எம்ஜிஆருடைய வழித்தோன்றல், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி முதலமைச்சராக இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இடத்த எட்டி பிடிக்கணும்னா கூட பரவாயில்ல, சில கொள்கைகளை கடைப்பிடிக்கலாம்ல, கடைப்பிடிக்கணும், அதுக்காக சொல்லுவேன். அதை தொடர்ந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கைது செய்யப்படுற இந்த விவகாரம், அதாவது அவர் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துட்டு போயிருந்தார். இப்போ எங்கே கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த விஷயங்களில் அவர் எப்போவுமே முனைப்போடு இருக்கார். இப்போ அவர் கைது செய்யப்படுறதா சொல்லப்படுற இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலையும் நீங்கள் ஓட்டு போடலாம், ஆனால் ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கணும், ஒரு அடையாள அட்டை தான் உங்களுக்கு இருக்கணும். அதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும் 4 அடையாள அட்டை வச்சுருக்காரு. 4 இடத்துல ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குது. இது எப்படி வந்தது? அட்டைப்படி பெரிய தப்பு. ஏற்கனவே 2 கூட சம்மன் அனுப்பிச்சு பார்த்தாங்க, வரல. இப்போ பிடிவாரண்டை பிரிவிச்சிருக்காங்க. அதனால் எந்த நேரத்துலையும் பிரகாஷ்ராஜ் கைது செய்யப்படலாம். 2வது, பிரகாஷ்ராஜ் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுவார். அதாவது பிஜேபியை சுத்தமாக பிடிக்காது, அது அவருடைய கொள்கை உரிமை, அது வேறு விஷயம். இவ்வளோ பெரிய ஊழல் திமுக அரசை மக்கள் தூக்கி போட்டு விஜய் முதலமைச்சராகிருக்காங்க. திமுக ஆதரித்து பேசினார் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுடன் எவ்வளோ ரூபா வாங்கினார்? இது நான் சொல்கிற கேள்வி. ஒன்று, நிறைய பேர் மறந்துடுவாங்க, தெரியாது உங்களை போன்ற ஆட்களுக்கு. பிரகாஷ்ராஜ் தன்னை ஒரு யாருக்கா தெரியுமா? குமுதம் பத்திரிகையில் தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார் பிரகாஷ்ராஜ். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஒரு நான் யாருக்கு பிறந்தேன்னு எனக்கே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் ரொம்ப லூஸ் மாதிரி வளர்ந்துட்டேன், என்னுடைய கேரக்டரே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சினிமா போய் பார்ப்போம்னு பாலச்சந்திர சார்கிட்ட வந்தேன். அவர் என்னுடைய கண்ணை பார்த்து சரி நடிக்க வைப்பான்னு கூப்பிட்டாரு, நடிக்க வந்துட்டேன் இன்னும் சொன்னவர். அது மட்டும் இல்லை, போப்பறம் தண்ணி அடிப்பார். அப்போது தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு, அது முன்னால் லான் இவ்வளோ தான் இருக்கும், அதில் ஒரு சேரை போட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன போயிடுவான், தண்ணி அடிக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு, ஓ நீங்கள் தான் தண்ணி அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னவர் தான் பிரகாஷ்ராஜ். அவருடைய டைரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன், அவருடைய தயாரிப்பில் நான் நடிச்சிருக்கேன். மிகச்சிறந்த நடிகர், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது ரகுவரனுக்கு அப்புறம் மிகச்சிறந்த வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜ். அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். விஜய்க்கு வேறு மாதிரி பண்ணுவார், அதே மாதிரி தனுஷுக்கு வேறு மாதிரி பண்ணுவார். ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு ஸ்டைல் பண்ணுறவர் பிரகாஷ்ராஜ். அவரை மிகச்சிறந்த நடிகராக நான் பாராட்டுறேன். ஆனால் அவருடைய கேரக்டர் எல்லாமே இந்த மாதிரி கேணத்தனமாக இருக்கும். நீ ஊருக்கு உபதேசம் சொல்கிறியே, நீ 4 ஆதார் அட்டையை வச்சுருக்கலாமா? தப்பு இல்லை அது. இத்தனைக்கும் பெங்களூரில் அவர் தன்னுடைய ஸ்டார் இமேஜை வச்சு போட்டிக்கிட்டார், டெபாசிட் போயிடுச்சு. அப்படி எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் ஒரு நடிகன் தன்னுடைய ஸ்டார் இமேஜை வச்சு அரசியலில் முன்னுக்கு வர முடியாதுங்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். அதனால் அவர் யோக்கியங்கிற லிஸ்ட்டில் நான் சேர்க்கவே மாட்டேன். அவர் 2வது அவருடைய மனைவியை விவாதம் செஞ்சார். அவர் மனைவி யார் தெரியுமா? விஜயபுரி வீரன் ஆனந்தன் அப்படின்னு ஒரு கதாநாயகன். அவருக்கு 2 பொண்ணு. மூத்த ஒரு நடிகரை கல்யாணம், டிஸ்கோ சாந்தி, அவருடைய தங்கச்சியை தான் இவர் கல்யாணம் பண்ணார், காலேஜ் கல்யாணம் பண்ணார். அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டார். அப்புறம் நான் ஒரு நாள் பிரகாஷ்ராஜை கொஞ்சம் விமர்சித்து பேசினேன். அப்போ அந்த பொண்ணே பேசிச்சு,
நீங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போது நல்ல வீட்டுக்கெலாம் வருவீங்க, நீங்களும் எனக்கு ஒரு பெரியப்பா மாதிரி தான், தயவு செஞ்சு எங்களுடைய விவகாரத்தை பற்றி பேசாதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் போய் டான்ஸ், அங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒழுக்கம் இல்லாதவர் தான் பிரகாஷ் ராஜ். சினிமா சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, தொடர்ந்து வீரா மீடியாவில் நான் அரசியல் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் சொல்வது அத்தனையும் ஆதாரம் உண்டு, உண்மைக்கு எதிராக எதுவுமே இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அதனால் தொடர்ந்து வீரா மீடியா சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவளிங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.